நீங்க உங்களோட ஐபோனோட பேட்டரி ஹெல்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சார்ஜிங் லிமிட்ஸ் யூஸ் பண்றீங்களா? இனிமேல் தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. ஏன் அப்படிங்கறத இந்த ஷார்ட்ஸ்ல சொல்றேன். சோ பொதுவா ஐபோனோட பேட்டரி ஹெல்த் எப்ப குறையும்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி எப்பெல்லாம் ஹீட் ஆகுதோ அப்ப பேட்டரி ஹெல்த் குறையும். சோ இந்த பேட்டரி அதிகமா ஹீட் ஆகுது எப்பன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சார்ஜ் போடும்போது தான். குறிப்பா நீங்க ஓவர் நைட் சார்ஜ் போற ஆளா இருந்தீங்கன்னா 100% அப்புறம் ஐபோன் ஆட்டோ கட் பண்ணிடும். பட் இருந்தாலும் அந்த 100% அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்லோ சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும் நைட் ஃபுல்லா. சோ இது பண்றனால உங்களோட பேட்டரி ஹீட் ஆகும். இதனால பேட்டரி ஹெல்த் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ அதுக்கு சார்ஜிங் லிமிட் செட் பண்ணா நல்லது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களோட பேட்டரி கெபாசிட்டியை நீங்க கம்மி பண்ணிடுறீங்க. 80% வரைக்கும் தான் சார்ஜ் பண்றீங்க. அதுக்கு மேல நீங்க யூஸே பண்ணல. பட் இப்படி பண்றதுக்கு பதிலா நீங்க சார்ஜிங் லிமிட் 100ல செட் பண்ணிட்டு உங்களோட ஐபோன் செட்டிங்ஸ்க்கு கீழ ஆப்டிமைஸ் சார்ஜிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா 0 to 80% வரைக்கும் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணிட்டு 80% to 100% உங்களுக்கு ஸ்லோ சார்ஜ் பண்ணும். இதனால ஹீட் கம்மியாகும். அட் த சேம் டைம் நீங்க ஓவர் நைட் சார்ஜ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் பேட்டர்னை இந்த மோட் வந்து அனலைஸ் பண்ணி நீங்க இப்ப நைட் சார்ஜ் போடுங்கன்னா ஏர்லி மார்னிங் 100% வர்ற மாதிரி ரொம்ப பொறுமையா சார்ஜ் பண்ணும். சோ உங்களுக்கு 100% சார்ஜ் பண்ண மாதிரி ஆச்சு. உங்களோட பேட்டரி ஹெல்த் குறையாது. சோ கண்டிப்பா அந்த ஆப்டிமைஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டரி ஹெல்த் 100ல இருக்கும்.